ஏன் அதை வந்து டெமோ பண்ணி காமிக்க கூடாது? ப்ளீஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. வாவ். அவ்வளவு வெரி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக மாமா. Ready, ladies, you can do it. நக்கல்யா அவனுக்கு. Good. Amazing. Great. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம். என்ன பண்ணிடுவானுங்க? மிஸ்டன் காஃபி அழகி போட்டிக்கு போறோம். பாட்டி வீட்டி நீங்க பிரியங்கா, எனக்கு என்ன தோணுதுன்னு இன்னும் கூட கொஞ்சம் சாப்பிடணும், வீக்கா இருக்கோன்னு ஒரு ஃபீலிங். பாத்தீங்களா, கவுளி கூட அடிக்குது. ஹலோ, நான் தான் ஃபீல் பண்ணேன். நீங்களா? சாப்பிடணும். ஆல் தி பெஸ்ட். பிரியங்கா, காலையில பிரேக்ஃபாஸ்ட்ல என்ன சாப்பிடுவ? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். தோசை செஞ்சா தோசை சாப்பிடுவோம். வீட்ல என்ன இருக்கோ அதை சாப்பிடுவோம். ரொம்ப விவரமான பொண்ணா இருக்கு. எத்தனை தோசை? 2ல இருந்து 3 தோசை. போய் 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 இல்ல, பா சுத்தி கேமரா வச்சிருப்பாங்க. ஓகே, நைட் டின்னர். தோசை இட்லி. எனக்கு இது சரியா பண்ணல. That is the problem. உன்னோட மெனுவை நான் மாத்துறேன். ஓகே, பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புட்டே எல்லாரும் வாங்க. காலையில 8 தோசை. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். எல்லாத்துலயும் நெய் தடவி அது மேல அப்படி சக்கரை தூவி. நமக்கு சோறு தான் முக்கியம். நமக்கு சோறு தான் முக்கியம். அதுக்கப்புறம் லஞ்சுக்கும் பிரேக்ஃபாஸ்டுக்கும் நடுவுல இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. இவ்வளவு குண்டா ஃபுல்லா ஐஸ்கிரீம், பட்டர், சக்கரை. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அப்புறம் லஞ்ச் டைம்ல பருப்பு சாதம், சாம்பார் சாதம், புளி சாதம், லெமன் சாதம், எல்லா சாதமும் இருக்கணும். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது. குட்டி பிரியங்காவை பார்த்தா 3 நல்லா சொன்னது பொய்ன்னு தோணும். ஒரு தோசை சாப்பிடுவீங்க தானே? கரெக்டா கட்டுட்டா. என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. ஓ பாத்தீங்களா, அதுதான் மிச்சம். மீது இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்பா. சிட்டா இல்லனா உங்க முன்னால எல்லாம் உத்தியோகம் பார்க்க முடியுமா? இதெல்லாம் அவங்க அப்பா தான் சாப்பிடுறாங்க. கோவத்துல பொண்ணு சாப்பிடலன்ற கோவத்துல இந்த பக்கம் ஒண்ணு இந்த பக்கம் தள்ளிடுறாங்க. அக்காலாம் எப்படின்னா மாவை வாயில ஊத்தி அடுப்பு மேல ஏறி உட்காந்துருவாங்க, உள்ள வெந்துரும். நான் வாரம் விழுந்த அடியில உங்க பாட்டே அடுத்த வாரம் எடுத்து உங்க முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ற அளவுக்கு she is the bold girl. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா. இந்த பாட்டு வந்து கஷ்டமான பாட்டு. ரொம்ப அழகா பாடுனீங்க நஸ்ரீன். நன்றி நன்றி நன்றி. இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றது? பல்லவியில நாள் எப்படி பிடிச்சி கரெக்டா நோட்டு இப்படி வச்சு பாடுனதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரே ஒரு இடம் போன இடம் என்ன சொல்லுங்க? என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. சரிகரி சத பகரி சா. கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்களே. அது மட்டும் இல்ல. என்ன கொடுமை சரவணன். போடட்டுமா? இன்னொருத்தர கரெக்டா பாடுறியா? கொடுங்க. அது மட்டும் பாடுற, இது போடுறேன். ஐயோ, மீண்டுமா? சித்ராமா, பண்ணாத வரைக்கும் கொடுக்காதீங்க. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாய். நான் வந்து போன வாரம் வந்து தப்பு பண்ணிட்டேன். டாப் கியர் போட்டு மேல தூக்குமா. தெரியாம அழுதுட்டேன். ஏதாவது கரெக்ஷன் இருந்தா சொல்லுங்க. எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? உன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன். இமான் சார் வந்து இதனால இந்த பாட்டு வைபா இருந்துச்சுன்னு சொன்னாரு. ஒரு 2 லைன் இந்த பாட்டுக்கு டான்ஸ் சொல்லலாம். நானா? டேய், என்ன கொடுத்துற நீ? உங்களால முடியும். ஏன்னா இப்ப இந்த மாதிரி எல்லாம் வந்து பாரு. ஆஹா,
இவன் அவனே தாப்பா. மடி திறந்து தாவும் நதியலை நான் புரட்சி தலைவன் வந்துட்டாயா, புரட்சி தலைவன் வந்துட்டாயா. நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? நீங்க இப்ப இந்த மாவு ஆட்டிட்டு வாங்க. ஐயோ சாம்பார் ஆப் எனக்கு. தமிழ்நாட்டு மனத்தை காப்பாத்துங்க சார். குரு சித்ரா அவர்களுக்கு பரதநாட்டியம் நமஸ்காரம். ஆஹா நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. இது சூப்பர் அப்பு. வேற லெவலுங்க, நீங்க வேற லெவல். எப்படி பிடிச்சது சித்ரா மாஸ்டர்? மனோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்க ஃபோக் மாதிரி ஆடிட்டீங்க இந்த வெஸ்டர்ன் சாங்குக்கு. அண்ட் இன்னைக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்காக ரெஸ்ட் எடுக்க போறது மனோ சார். பர்றேன். முன்னாடி பாடிட்டு இருந்தது வந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், ட்ரெமெண்டஸ் இம்ப்ரூவ்மெண்ட். இது சூப்பர் அப்பு. என்ன பேசிக்கிட்டீங்க ரெண்டு பேரும்? இத்தனை பேர் நல்லா பாடினா எப்படி வின்னர் கண்டுபிடிப்பீங்கன்ட்டு. அதனாலதான் அந்த தலைவலி எங்களுக்கு வேணாம். நாங்க 3 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க மேல தள்ளி விட்டுருக்கோம். அவங்க அதை பாத்துப்பாங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். அடுத்ததாக பாடுறதுக்காக ஒரு சின்ன வாண்டு போன வாரம் அவ்வளோ அராஜகம் பண்ணி எங்களை எல்லாரையுமே வந்து சேர்ந்து அவங்களோட அழ வச்சு தைரியமா போ. நீ திரும்ப திரும்ப அழுத என்னால தாங்க முடியாதா. அவங்களோட பல கேம்ஸ் எல்லாம் போட்டு நாங்க வந்து அவங்கள கூல் டவுன் பண்ணோம். ஆனா இன்னைக்கு திரும்ப எங்களை வெறுப்பேத்துற மாதிரி ஏதாவது பண்ண போறாங்களா? என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணல. இல்ல அப்படியே பொறுப்பெடுத்து ஒரு மாதிரி எங்களை சந்தோஷப்படுத்த போறாங்களா அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஒரு பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் தி டிராமா குவீன் நஸ்ரீன். இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கான் தெரியலடா சாமி. பிரியங்கா கண்ட்ரோல் பண்ண உன்னை விட ஜாஸ்தியா இருக்கு. ப்ளீஸ் ஏதாவது சொல்லவா? நல்லா பாடி இருக்க. இல்ல தப்பு இருந்தா சொல்லுங்க சார். தம்பி நீ பேசுப்பா. 1 வீக் அண்ணன் வந்து நொந்துட்டாரு. நஸ்ரீன், இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நீ கொடுத்துட்ட பிறகு ஏதாவது பேச முடியுமாடா கண்ணா? முதல்ல இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. தப்பு இருந்தா சொல்லுங்க சார். பயப்படாத, பயப்படா. நீ ஒரு நேச்சுரல் டேலண்ட். நீ வந்து இசையெல்லாம் முறைப்படி கத்துக்கல இல்லையா? இப்ப அம்மாவும் ஐயாவும் வந்து அழகா ஸ்வரம் சொல்றாங்க, நீ ஸ்வரத்தை அழகா நீ புடிச்சிட்டு பாடுற. அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். பரவாயில்ல, தப்பு இருந்தா சொல்லுங்க. அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா நாங்க எல்லாம் தெலுங்கு பெங்காலியிலேயே பேசுறோம், தமிழ்ல தானே பேசுறோம். கேளு. ஆண்டவா ஆண்டவா, எஸ் அப்பா. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? அழுதுட்டேன்னு இப்படி எல்லாம் நீங்க சொல்றீங்க. நான் இனிமே அழுவ மாட்டேன். கரெக்ஷன் இருந்தா சொல்லுங்க.